இன்றைக்கு நம்ம பார்க்க போகிற இறை வார்த்தை எபேசியருக்கு எழுதிய திருமுகம் அதிகாரம் 1 திருவசனங்கள் 7 முதல் 14 வரை. கிறிஸ்து இரத்தம் சிந்தி தம் அருள் வளத்திற்கு ஏற்ப நமக்கு மீட்பளித்துள்ளார். இம்மீட்பால் குற்றங்களிலிருந்து நாம் மன்னிப்பு பெறுகிறோம். அந்த அருளை அவர் நம்மில் பெருக செய்து அனைத்து ஞானத்தையும் அறிவுத்திறனையும் தந்துள்ளார். அவர் தமது திருவுளத்தின் மறைபொருளை நமக்கு தெரியப்படுத்தி உள்ளார். இது கிறிஸ்து வழியாக கடவுள் விரும்பி செய்த தீர்மானம். கால நிறைவில் விண்ணிலுள்ளவை மண்ணிலுள்ளவை அனைத்தையுமே கிறிஸ்துவின் தலைமையில் ஒன்று சேர்க்க வேண்டும் என்ற திட்டமே அம்மறைபொருள். கடவுள் தம் திருவுளத்தின் திட்டத்தின்படி அனைத்தையும் செயல்படுத்தி வருகின்றார். அவரது தீர்மானத்தால் நாம் முன்குறிக்கப்பட்டு கிறிஸ்து வழியாய் அவரது உரிமை பேற்றுக்கு உரியவரானோம். இவ்வாறு கிறிஸ்துவின் மேல் முதலில் நம்பிக்கை வைத்த நாங்கள் அக்கடவுளுடைய மாட்சியை புகழ்ந்து பாட வேண்டும் என அவர் விரும்பினார். நீங்களும் உங்களுக்கு மீட்பளிக்கும் நற்செய்தியாகிய உண்மையின் வார்த்தையை கேட்டு அவர் மீது நம்பிக்கை கொண்டு வாக்களிக்கப்பட்ட தூய ஆவியால் அவருக்குள் முத்திரையிடப்பட்டீர்கள். அந்த தூய ஆவியை நாம் மீட்படைந்து உரிமை பெறுவோம் என்பதை உறுதிப்படுத்தும் அடையாளமாக இருக்கின்றது. இவ்வாறு கடவுளின் மாட்சியின் புகழ் விளங்கும். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற இந்த திருவசனங்கள் கிறிஸ்துவின் இரத்தத்தினால் நாம் அடைந்த மீட்பை பற்றி எடுத்து கூற நம்மை அழைக்கிறது. இது நம் மீது சுமத்தப்பட்ட பொறுப்பாய் இருக்கிறது. நான் தெருவோரம் நின்றிருந்தேன், எனக்கு உணவளிப்போர் யாரும் இல்லை. உடையற்று இருந்தேன், உடை தருவோர் யாரும் இல்லை. நிர்வாணியாய் நின்றேன், பாவத்தின் அடிமை சீற்றில் அமிழ்ந்து போயிருந்தேன். என்னை விடுவிக்க யாராவது வருவாரா என்று அண்ணாந்து பார்த்து காத்திருந்தேன். யாரும் வருவாரில்லை. பசியால் வாடினேன், கண்ணீரால் நனைத்தேன் என் உடலை. ஆனால் என்னை காண்போர் யாரும் இல்லை, என் மீது இரக்கம் காட்டுவோர் யாரும் இல்லை. அப்பொழுது தூரத்தில் ஒரு மனிதர் தெரிந்தார். அவர் என்னை நோக்கி நடந்து வந்தார். பாவ சீற்றில் அமிழ்ந்து போயிருந்த என்னை தூக்கி எடுத்து என்னை அவருடைய கைகளால் என்னை தூக்கி அவருடைய இரத்தத்தினால் என்னை கழுவி என்னை பரிசுத்தவானாய் மாற்றினார். பாவம் அற்று போகச் செய்தார். அவர் வேறு யாரும் அல்ல, நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே. அவர் உங்களுக்காகவும் எனக்காகவும் சிலுவை பரியந்தம் தம்மையே தாழ்த்தியதை ஒப்பிடுவதற்கு எப்படி என்றால், இன்று உலகில் ஒரு கீழான ஒரு படைப்பு என்று சொன்னால் மனிதருடைய கழிவை உண்ணுகின்ற பன்றியை சொல்லலாம். பன்றி படைக்கப்பட்டதின் நோக்கம் உலகில் உள்ள அசுத்தங்களை தன் வாயால் உண்டு அந்த அசுத்தங்களை நீக்க படைக்கப்பட்ட ஒரு படைப்பு. அதுபோல மனிதனாகிய உங்களை யாரையாவது போய் நீங்கள் ஒரு நாள் போய் பன்றியாய் வாழ இயலுமா? அப்படி என்றால் நீங்கள் என்ன சொல்வீர்கள்?
எவராலாவது அது இயலுமா? ஆனால் உங்களுக்காகவும் எனக்காகவும் இந்த அண்ட சராசரங்களையும் படைத்த கடவுளின் வலப்பக்கத்தில் என்றென்றும் ஆட்சியோடு விளங்கிய, உலகம் தோன்றுவதற்கு முன்பே இருக்கின்ற, எப்போதும் இருந்து கொண்டிருந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, கடவுளின் திருமகன், கோடி கோடி வானதூதர்கள் அவர்களுக்கு பணிபுரிந்தார்கள். அவர் நினைத்தது அனைத்தும் நடக்கும். ஏனென்றால் அவர் பிதாசுடன் தூய ஆவியருக்குள் உள்ள ஒரு கடவுள், மூவொரு கடவுளின் ஒரு பகுதி. அப்பேற்பட்ட கடவுள் உங்களுக்காகவும் எனக்காகவும் பன்றியாய் மாற சித்தம் கொண்டாரே. நீங்கள் மாறுவீர்களா? நாம் மாற மாட்டோம், எக்காலத்தில் மாற மாட்டோம். அந்த அளவுக்கு நமக்கு தாழ்ச்சி இல்லையே. ஆண்டவராகிய இயேசுவே, உம்முடைய தாழ்ச்சியால் விலைமதிக்க முடியாத இரத்தத்தினாலும் உம்முடைய அன்பினாலும் எங்கள் மீது இரக்கம் கொண்டு நீர் விண்ணிலிருந்து அது மாட்சியை விட்டு இறங்கி வந்து நாங்கள் நரக பாதாளத்தில் வீழ்ந்து விடாதிருக்க, நாங்கள் நித்தியமும் மாட்சியுமாய் மேன்மையுமாய் தூயோராய் உம் திருமுன் வாழ, என்றென்றும் வாழ, எக்காலம் வாழ, நீர் உள்ளளவும் நாங்கள் வாழத்தானே நீர் எங்களுக்காக வந்தீர். உமது மீட்பை கண்டடைய தடையாய் இருக்கின்ற எங்களுடைய பாவங்களை நாங்கள் விட்டொழித்து, நீர் எங்களுக்கு சிந்திய வெளியேறப்பெற்ற இரத்தத்தின் வல்லமையை உணர்ந்து புரிந்து அறிந்து உம்முடைய இரத்தத்தினால் நாங்கள் மீட்படைய விரும்புகிறோம். எங்களுக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. உம்முடைய சீடர்கள் என்று சொன்னார்களே, ஆண்டவரே, எங்கள் விசுவாசமின்மையை குணப்படுத்தும் என்று. ஆண்டவரே, எங்களுடைய விசுவாச இன்மையை குணப்படுத்தியறணும். ஏனென்றால் விசுவாசமே அனைத்திற்கும் ஆதியும் அந்தமுமாய் உள்ளது. விசுவாசத்தினால் மட்டுமே நீதிமான் பிழைப்பான். அன்று ஒரு ஏழை பெண் உன்னுடைய பாதத்தில் வந்து நின்ற பொழுது, நாய்களுக்குரிய உணவை பிள்ளைகளுக்கு போடுவது முறையா என்றீர். ஆண்டவரே, அந்த பெண்ணை காட்டிலும் பரிதபிக்கக்கூடிய இரங்கத்தக்க நிலையில் உள்ள எங்கள் மீது இரக்கமாயிரும். எங்கள் விசுவாச கண்களை திறந்தருளும். உம்முடைய தூய ஆவியை எங்கள் மீது அனுப்பியருளும். இந்த நாள் எங்களுக்கு ஒரு அன்பான, அமைதியான, உம்மை பற்றி மென்மேலும் தெரிந்து கொள்ளக்கூடிய நாளாக, நற்செய்தியை அறிந்து கொள்ளக்கூடிய நாளாக இருப்பதாக. பிதாசுதன்